Kanna, good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸசைஸ் 6.2 9th சம் பார்க்கணும். இஃப் த வெக்டர்ஸ் ஏஐ கேப் ப்ளஸ் ஏஜே கேப் ப்ளஸ் சிகே கேப் அண்ட் ஐ கேப் ப்ளஸ் கே கேப் அண்ட் சிஐ கேப் ப்ளஸ் சிஜே கேப் ப்ளஸ் பிகே கேப் ஆர் கோப்ளனார். இந்த 3 வெக்டரும் கோப்ளனாராங்கன்னு. ப்ரூவ் தட் C is the geometric mean of A and B. அப்போ நாம் கண்டுபிடிக்கிற ஒரு ஆன்சர் கோப்ளனார் அப்படின்னு போட்டு, கோப்ளனார் அப்படின்னாவே பாக்ஸ்னா டிட்டர்மினன்ட் 0ன்னு போடுவோம். அப்போ ஆன்சர் கண்டுபிடிப்போம் இல்லையா? அப்போ நமக்கு வர ஆன்சர் G is the geometric mean of A and B அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வரும். புரியுதா சாமி? given the vectors are coplanar. நல்லா பார்த்துக்கோ. given the vectors are coplanar. அப்போ கோப்ளனார் அப்படின்னாவே நமக்கு என்ன? பாக்ஸுடைய வேல்யூ, பாக்ஸுக்குள்ள ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் ஈக்குவல் டு 0. கண்ணு, இது ஏ வெக்டர்னு எடுத்துக்கலாம், இது பி வெக்டர், இது சி வெக்டர்னு எடுத்துக்கலாம். அதனுடைய வேல்யூ 0. பாக்ஸ் அப்படின்னாவே டிட்டர்மினன்ட் இல்லையா? டிட்டர்மினன்ட்னா ஏ வெக்டர்னா ஏ வெக்டருடைய இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஏ சி. அடுத்து பி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 1, ஜே இல்லை அதனால் 0 1. அடுத்து சி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் சி பி ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா கண்ணு? இப்போ வேல்யூ போடலாம். அப்போ ஏ இது வழியாக போகிற இந்த இதை மறைச்சிக்கோங்க. அப்போ இங்கே பாரு, இங்கே பெருக்கணும் என்ன ஆயிரும்? 0. குறிய மாற்றினீங்கன்னா -1 × சி. அடுத்து இதுக்கு -ஏ, செகண்ட் காலத்தை மறைச்சிக்கலாம். அப்போ இங்கே பெருக்கணும் செகண்ட் காலம் 1 × பி. இது பெருக்குனா ப்ளஸ் சி, குறிய மாற்றினீங்கன்னா -சி. அடுத்தது ப்ளஸ் சி, தேர்டு காலத்தை மறைச்சிக்கோ. 1 × சி, இதை பெருக்கும்போது -0 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? இப்போ நாம் போடும்போது பெருக்கும்போது -ஏசி. அடுத்தது கண்ணு, இது உள்ள எடுத்து பெருக்குனா -ஏபி, -× ப்ளஸ்ஸு ஏசி. அடுத்தது ப்ளஸ்ஸு சியும் பெருக்கினீங்கன்னா C² ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா -ஏசியும் ப்ளஸ் ஏசியும் கேன்சல் ஆயிரும். அப்போ இதில் -ஏபி தான் இருக்கும். இப்போ C² மட்டும் இங்கே வச்சுக்கோ, அதை அந்த சைடு கொண்டு போயிரு. அப்போ C² ஈக்குவல் டு -ஏபி அந்தாண்டு போச்சுன்னா ப்ளஸ் ஏபி. அப்போ ரூட் எடுத்தீங்கன்னா C ஈக்குவல் டு √AB. Hence இதுதான் geometric mean. Hence C is the geometric mean of A and B. அவ்வளோதான். இதை அப்படியே எழுதிவிட வேண்டியதுதான். Hence என்ன எழுதுவ? Hence C பாரு, அப்படியே C is the geometric mean. புரியுதா கண்ணு? geometric mean of A and B. இதில் ஜஸ்ட்டு கோப்ளனார். அப்போ டிட்டர்மினன்டுடைய வேல்யூ 0 போட்டேன்னா ஆன்சர் வந்துடும். இவ்வளோதான், ஒன்றுமே இல்லை சாமி. புரிஞ்சுதா நான் சொல்கிறது? அப்படியே பெருக்கும்போது ஏன்னா இது பேர் 0, இது பெருக்குனா ப்ளஸ் சி, குறிய மாற்றினா -சி. இது -ஏ, ரெண்டாவது காலத்தை மறைச்சிட்டு இது பி, இது பெருக்குனா ப்ளஸ் சி, குறிய மாற்றினா -சி. ப்ளஸ் சி இதை மறைச்சிக்கிட்டோம்னா சி -0. உள்ள பெருக்கு 0 விட்டுரு. -ஏசி, இதை உள்ள பெருக்குனா -ஏபி, -× ப்ளஸ் ஏசி ப்ளஸ் C². ஏசி ப்ளஸ் ஏசி -ஏசி கேன்சல் ஆயிரும். -ஏபி அந்தாண்ட போச்சுன்னா ப்ளஸ் ஏபி. சி ரூட் எடுத்த சி வேணும்னா ரூட் எடுத்தோம்னா √AB. அப்போ √ABங்கிறது தான் ஜியாமெட்ரிக் மீன். புரிஞ்சது தங்கம்? இவ்வளோதான். ஒன்றுமே இதில் ஜஸ்ட் ஒரே ஒரு கான்செப்ட் என்ன? கோப்ளனார் அப்படின்னா பாக்ஸோடைய வேல்யூ 0, அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. அவ்வளோதான். புரிஞ்சுதா? விஷ் ஆல் தி